எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ரம்ஜான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி இஃப்தாருக்கு என்ன ரெடி பண்ணோம், ஷகர் சாப்பாடு என்ன ரெடி பண்ணோம், ஸோ எப்படி ஷாப்பிங் போச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி ஃபுல் டே விலாக் பார்க்க போகிறீங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மார்னிங் வந்து ஷாப்பிங் பண்ண தான் கிளம்பியாச்சு. ஸோ எப்படியும் ஈவினிங்காக போயிட்டு வர்றதுக்கு ஸோ நம்ம ஷாப்பிங் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் தான் கிளம்பியாச்சு. ஸோ நம்ம வந்து அறந்தாங்கியில் தான் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இதில் நிறைய பெரிய கடைகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு கடைக்கு மட்டும் போகிறது கிடையாது. ஸோ எல்லா கடைக்குமே போயிட்டு ஒரு ரவுண்டு வந்துடுவோம். டோட்டல் ஃபேமிலிக்குமே எடுக்கணும். ஒரே கடையில் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. சில கடையில் வந்து மாடல் இருக்காது. ஸோ நம்ம கேட்குற கலர் இருக்காது. ரேட்டு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். சில கடைகளில் ஜென்ஸுக்கு நல்லாயிருக்கும். சில கடைகளில் கிட்ஸுக்கு நல்லாயிருக்கும். சில கடைகளில் லேடீஸ்க்கு ஐட்டம்லாம் சாரீஸ் இந்த மாதிரி சுடி இந்த மாதிரிலாம் ஐட்டம்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம வந்து எங்கே வந்து நல்லாயிருக்கோ அந்த மாதிரி பார்த்து தான் நம்ம வந்து வாங்குவோம். ஷாப்பிங் பண்ணால் ரொம்ப டீட்டெயிலாக வீடியோ போடலை. ஏன்னா நிறைய கூட்டம் இருந்துச்சு. ஒவ்வொரு கடைகள்லையும் சரியான கூட்டமாக இருந்துச்சு. ஸோ வீடியோ எடுக்கவும் முடியல. ஸோ ரொம்ப வீடியோ லென்த்தியாக போகும், உங்களுக்கும் போர் அடிச்சிடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நான் வந்து ஷாப்பிங் வீடியோ வந்து எடுத்திருந்தேன். நம்ம வந்து நம்ம ஏரியாவில் மங்களம் ஸ்டோர், ராஜாராணி இதெல்லாம் போயிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஜெமினிக்கு தான் வந்திருக்கோம். அறந்தாங்கில் இருக்க ஜெமினி இதுவுமே நல்ல பெரிய கடை தான். ஸோ இங்கேயுமே சரியான கூட்டமாக இருந்துச்சு. எல்லா கடைகளுமே நல்ல கூட்டமாக இருந்துச்சு. இங்குமே நல்ல கூட்டமாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இங்கே வந்து நம்ம பார்க்கலாம், பசங்களுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜெமினிக்கு வந்தோம். இந்த கடைக்குள்ளே கொஞ்சம் நேரம் சுற்றிட்டே நின்னோம். சுற்றிட்டு அப்படியே சரி நம்ம மங்களத்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மங்களம் ஸ்டோர் வந்தாச்சு. ஸோ அறந்தாங்கிலே கொஞ்சம் பெஸ்ட்டான கடை அப்படின்னா மங்களம் ஸ்டோர் தான். ஸோ எங்களுக்கு வந்து ரெகுலராக நாங்கள் அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம அங்கேயே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தாச்சு. ஸோ 3 நாளாக வந்து கடையில் வந்து அலைஞ்சிட்ருந்தோம். ஸோ ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு எப்போதுமே ஒரே நாளில் முடியாது. ஸோ 3 நாளாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிட்டுருந்தோம். ஏன்னா நோன்பு வச்சுட்டு ரொம்ப டயர்டாயிருது. கடைக்குள்ளே வந்தாலும் ஒரு நாள் ஃபுல்லாக போயிடுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாளாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்தோம். இல்லையா பர்ச்சேசிங் வந்து முடிஞ்சிருச்சு. 3 நாளாக வந்து பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் என்னென்ன ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு டீட்டெயிலாக நான் காட்டுறேன். ஏன்னா கடையில் க்ரௌடாக இருந்தனால நமக்கு டீட்டெயிலாக வீடியோ எடுக்க முடியல. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நம்ம என்னென்னலாம் ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்னு காமிக்கிறேன். எல்லாருக்குமே வாங்கி முடிச்சாச்சு. ஸோ அப்படியே எல்லாத்தையும் பில் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அப்புறம் வீட்டுக்கு போனால் தான் நம்ம வந்து கரெக்டாக நோன்பு திறக்கிறதுக்கு ஏதாவது ஸ்வீட்டில் ரெடி பண்ணி நம்ம வந்து நோன்பு திறக்க முடியும். அதனால வந்து நம்ம சீக்கிரமே கிளம்பியாச்சு. எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்த கையோட டைம் வந்து ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இஃப்தாருக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரோஸ் மில்க் தான் நான் வந்து கலக்க போகிறேன். ட்ரெண்டிங்காக வந்து வாட்டர் மெலன் ரோஸ் மில்க் தான் வந்து நான் வீடியோவில் பார்த்தேன். ஸோ அதையும் நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து ரெடி பண்ண போகிறேன். இது ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வந்து 1/2 லிட்டர் பால் வந்து ஊற்றிக்கிட்டோம். 1/2 லிட்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் நான் ஊற்றிக்கிட்டேன். பால் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம கடைக்கு போகும்போதே நம்ம வந்து ஐஸ் கட்டிக்கு வந்து தண்ணி அள்ளி வச்சுட்டு போயிருந்தேன். ஸோ அதுவும் நல்லா கட்டியாயிடுச்சு. ஸோ அதையும் வந்து இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி வந்து ஐஸ் கட்டி போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ஐஸாக இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜிலையும் வைக்க தேவையில்லை. இந்த ஐஸ் கட்டி போட்டாலே போதும். நல்லா திக்கான பாலில் இந்த ஐஸ் கட்டி வந்து போடும்போது கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த இது வந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்து நான் போட்டுக்கிட்டேன். அடுத்து நம்ம வந்து ரோஸ் மில்க் எசல்ஸ் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் வந்து நம்ம ஜீனி போட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி கலக்கிக்கலாம். எப்போதுமே ரோஸ் மில்க், பாதாம் மில்க் இந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னா காய்ச்சி ஆற வச்சுட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம கடைக்கு போயிட்டு வந்து டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காண்டி சும்மா பால் காய்ச்சாமல் சும்மாவே ரெடி பண்ணியாச்சு. மில்க்கு நல்லா அதிகமாகவே ஜீனி போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நிறைய ஜீனி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ கலர் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம எசல்ஸ் வந்து ஊற்றிக்கலாம். சப்ஜா விதை வந்து நம்ம கொஞ்சம் ஊற வச்சுருந்தோம். ஸோ அதையுமே நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வாட்டர் மெலன் இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் உள்ள விதையெல்லாம் நம்ம எடுத்துடணும். எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த ரோஸ் மில்க் கூட நம்ம சேர்த்துக்கலாம்.
இது கூட போட்டு நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வச்சிடலாம். ஸோ கரெக்டாக நம்ம வந்து நோம்பு திறக்கிறது கரெக்டாக வந்துடும். ஸோ இதை அப்படியே நம்ம எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து நோன்பு திறக்கிறதுக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க எல்லாேருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பு தான் ஊற வச்சுட்டு போயிருந்தேன். ஸோ அதுதான் வந்து நம்ம பருப்பு வடை சுட்டு பஜ்ஜி சுட்டு நம்ம வந்து எல்லாேருக்கும் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். வாழைக்காய் தான் நம்ம பறிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ வாழைக்காய் வந்து எங்கள் வீட்டிலேயே தார் வந்து விட்டுருக்கு. ஸோ அதில் உள்ள வாழைக்காய் தான் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. 2 வாழைக்காய் சீச்சாலே போதும், நிறைய வந்து பஜ்ஜி போடலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு 2 வாழைக்காய் மட்டும் சீச்சிக்கிட்டு நம்ம பத்தலைன்னா கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மட்டும் நம்ம சீச்சு எடுத்தாச்சு. பஜ்ஜிக்கு நம்ம வந்து தோல் வந்து ஃபுல்லாக சீவாமல் நம்ம வந்து லைட்டாக வந்து மேலே உள்ளது மட்டும் சீவி விட்டால் போதும். சீச்சிட்டு நம்ம பஜ்ஜி கட்டையில் வந்து சீச்சு எடுத்துக்கலாம். நல்லா வந்து வாஷ் பண்ணி நான் 2 வாழைக்காய் வந்து எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கடலைப்பருப்பு வந்து தண்ணி நல்லா வடிச்சிட்டு அது கூட வந்து சோம்பு, வரமிளகா, உப்பு வந்து சேர்த்துருக்கேன். நம்ம வந்து இதை வந்து மிக்ஸியில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, நம்ம கொஞ்சம் குறைன்னே அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பதத்துக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப அரைக்காமல் நம்ம வந்து கொஞ்சம் பருப்பு இருக்க மாதிரி நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து வந்து நம்ம வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிட்டு இதை கூட சேர்த்துக்கலாம். மல்லித்தலை இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுவுமே நல்ல மணமாக இருக்கும். மல்லித்தலை இருந்தால் சேர்த்துக்கலாம், நம்ம இல்லை அப்படின்னா கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கலாம். பரபரப்பாக செஞ்சுட்ருந்தோம் எல்லோரும் சேர்ந்து. ஏன்னா வந்து நமக்கு வந்து கடைக்கு போயிட்டு வரவே லேட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கும் இது ஒன்று ஒன்றா செஞ்சு முடிக்கவும் டைம் ஆயிரும். ஏன்னா நம்ம வந்து நோன்பு திறக்கிற டைம் கூட எல்லாத்தையும் எல்லாேருக்கும் கொடுக்கணும். ஸோ அதனால் அதுக்கடையில் நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக செஞ்சிட்ருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதில் பூண்டு வந்து நம்ம நச்சுட்டு சேர்த்துக்கலாம். சும்மா தோலோடவே சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 5-6 பூண்டு பல் வந்து நான் தட்டி இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கையில் வந்து நம்ம பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். வடை வந்து ரொம்ப தண்ணியாக வந்து போயிடக்கூடாது. பருப்பை நல்லா ஊற வச்சுற பருப்பை வந்து நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி வந்து கரெக்டாக உங்களுக்கு அந்த பக்குவம் வரும். இல்லாட்டி வந்து ரொம்ப தண்ணியாயிரும். வெங்காயமும் நம்ம போடுறதுனால ரொம்ப இலகி தண்ணியாக வர ஆரம்பிச்சிரும். அதனால் நல்லா பருப்பை வந்து தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம வந்து அரைச்சிக்கணும். வடைக்கும் ரெடி பண்ணியாச்சு. அதை அப்படியே வச்சுட்டு பஜ்ஜி மாவும் நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஜ்ஜி மாவு தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ நம்ம அதையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வாழைக்காவை சீச்சிட்டு நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். சொல்கிறது ரெடிமேட் பஜ்ஜி மாவு இருக்கனால ஈஸியாக போயிடுது. ஸோ நம்ம எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் அது பாக்கெட்டை மட்டும் நம்ம இது பண்ணிவிட்டு கலந்துட்டு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஸோ அதில் வந்து நம்ம 2 பாக்கெட் வந்து சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கேசரி பவுடர் மட்டும் சேர்த்துட்டு கலருக்கு நம்ம வந்து அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரெக்டாக நம்ம பஜ்ஜி போடுற அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி இதை எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நம்ம கரெக்டாக வந்து பக்குவமாக நம்ம வந்து கலக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் சோடா மாவுலாம் எதுவுமே சேர்க்க மாட்டேன். வெறும் கேசரி பவுடர் மட்டும் கொஞ்சோண்டு கலருக்காண்டி சேர்த்துட்டு அப்படியே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு நம்ம வந்து பஜ்ஜி மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து வாழைக்காய் வந்து சீச்சு எடுத்துக்கலாம். சீச்சு எடுத்துகிட்டா நம்ம வந்து போடுறது ஈஸி தான். நம்ம டக்குன்னு எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து கடாய் வச்சு நம்ம வந்து எண்ணெய் வந்து ஊற்றிட்டு இப்போ நம்ம வடையும் பஜ்ஜியும் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அந்த கேப்பில் இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் காய்கிற கேப்பில் சட்னி அரைச்சாச்சு. கொஞ்சோண்டு தேங்காய் சட்னி தான் வந்து நம்ம அரைச்சிக்கிட்டோம். கொஞ்சம் இறுக்கி வச்சுருச்சுக்கலாம் என்னமோ தெரியல. ஆன் பண்ணவே இல்லாமல் வச்சு மக்கள் எங்கள் அம்மா ஆன் பண்ணவே இல்லை. சாப்பியாட்டா கொடுத்தா சாப்பியாட்டா நல்லாவே சூடாயிருச்சு. அப்போ நாங்கள் வந்து 2 பேரும் வடையை வந்து தட்டி போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நானும் என் சிஸ்டர் தான் வந்து செஞ்சோம். ஸோ 2 பேரும் வந்து வடையை வந்து போட ஆரம்பித்தாச்சு. ஸோ கேமரா ஆன் பண்ணாமே நாங்கள் பாட்டுக்கு தட்டி போட்டோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் கேமரா ஆன்லேயே இல்லை. வீடியோ கேமரா ஆன் பண்ணாமலே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா தான் கேமரா ஆன்லேயே இல்லைன்னு தெரிஞ்சிச்சு.
ஸோ இப்போ நல்லாவே வடை வந்து நமக்கு மொறுமொறுன்னு வந்திருக்கு, பார்க்கும்போதே தெரியுது. நல்ல வந்து வாசனையாக இருக்குது. பக்குவமாக செஞ்சோம் அப்படின்னா நல்ல மொறுமொறுன்னு உங்களுக்கு வடை வந்து வரும். வடை வந்து நல்லா வெந்துருச்சு. நம்ம வெந்த வடையெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம திரும்ப வந்து போட்டு எடுத்துக்கலாம். பாதி வடை தான் வந்து போட்டோம். ஏன்னா நம்ம கொடுக்குறவங்களுக்கு லேட் ஆயிரும். நம்ம சீக்கிரம் கொடுக்கணும், நோம்பு திறக்கிறதுக்கு இடையில அவங்களுக்கு கொடுக்கணும். அதனால நாங்கள் வடை மட்டும் பாதி வடை வந்து போட்டுட்டு பஜ்ஜி வந்து போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம அப்புறம் வந்து நமக்கு வீட்டுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஃபஸ்ட்டு போட்டாச்சு. நோம்பு டைமிங்கில் இந்த மாதிரி ஷேர் பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே நமக்கு கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். ஸோ நம்ம தெருவில் எல்லாருமே நமக்கு வந்து என்ன செஞ்சாலும் கொடுத்து விடுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வீட்டிலையும் எது செஞ்சாலும் எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ நோம்பு டைமிங்கில் நோம்பு வச்சவங்களுக்கு ஒரு பேரிச்சம்பழம் வாங்கி கொடுத்தா கூட அதுக்கான நன்மை நமக்கு கிடைக்கும். இதையுமே நம்ம இன்னும் கொஞ்சம் போட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்ம வந்து போட்டு நோம்பு திறந்துக்கலாம். இப்போ நம்ம பஜ்ஜியும் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பஜ்ஜியுமே நல்லாவே வந்துருந்துச்சு, மொறுமொறுன்னு நல்லா இருந்துச்சு. பஜ்ஜியுமே நல்லா உப்பியும் வந்துருந்துச்சு. ஸோ நம்ம வந்து ரொம்ப கெட்டியாக நம்ம மாவு வைக்கக்கூடாது, மீடியமாக தண்ணியாக தான் நம்ம வந்து பஜ்ஜி மாவு வந்து வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்ல லேஸாக இருக்கும் அந்த லேயர் வந்து. எல்லாமே போட்டு எடுத்தாச்சு. போட்டு எடுத்து எல்லாத்தையும் நம்ம வந்து எல்லாருக்கும் கொடுத்து விட்டாச்சு. கொடுத்துட்டு எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு போட்டுட்டு நாங்கள் வந்து நோம்பு திறக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வாட்டர்மெலன் ரோஸ் மில்க் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறோம். நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து நோம்பு திறந்தாச்சு. நோம்பு எல்லாமே நல்லபடியாக நோம்பு திறந்துட்டு நம்ம வந்து மகரிப் வந்து தொழுதுட்டு இப்போ வந்து நம்ம ஷகர் சாப்பாடு வந்து ரெடி பண்ண வந்தாச்சு. ஷகருக்கு இன்றைக்கி சிம்பிளாக ரசம் தான் வைக்க போகிறேன். வச்சுட்டு மத்தி மீன் வந்து இருந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வறுத்தோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இறால் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் வந்து நம்ம வறுத்துட்டு கொஞ்சத்தை வந்து கிரேவி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி சிம்பிளாக ரசம் வச்சுட்டு மீன் வந்து பொரிச்சிட்டு இறால் கொஞ்சம் பொரிச்சிட்டு கிரேவி வந்து வச்சுக்கலாம். இறால் கிரேவி வந்து. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி ஷகர் சாப்பாடு வந்து ரெடி பண்ண போகிறோம். மீன் வந்து குழம்போடு எனக்கு ரொம்ப வறுக்கிறது தான் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா முள்ளோடு அப்படியே சாப்பிட்றலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம வறுக்கிறதுக்கு மிளகாத்தூள், உப்பு கொஞ்சம் வந்து சேர்த்துருக்கேன். அடுத்து லைட்டாக வந்து நம்ம மல்லித்தூள் வந்து இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக நம்ம வந்து சிக்கன் பொடி சேர்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மொறுமொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக நம்ம வந்து சிக்கன் பொடி இதில் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்லாவே இது எல்லாமே பரட்டி வச்சாச்சு. இது அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம கொஞ்சம் இறால் ஃப்ரைக்கு வந்து கொஞ்சம் வந்து இதையும் வந்து நம்ம பரட்டி வச்சிடலாம். இதுலேயுமே கொஞ்சமாக சிக்கன் பொடி, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் லைட்டாக உப்பு, அடுத்தது லெமன், தயிர், இதெல்லாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு இதையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம மீனையும் இறாலையும் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிடலாம். ஷகர் சாப்பாடு சாப்பிடும்போது அப்போதைக்கு நம்ம வந்து சூடாக வறுத்து எடுத்துக்கலாம். ரெண்டையும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இறால் கிரேவி தான் செய்ய போகிறோம். நைட்டே செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது ஷகருக்கு நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நான் அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக கடுகு வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இதில் கருவேப்பிலை சேர்க்க மறந்துட்டேன். கருவேப்பிலையும் இதில் வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. வதங்கிட்டு இப்போ வந்து நம்ம இதில் வந்து 2 தக்காளி வந்து இதில் சேர்த்துக்கலாம். இறால் கிரேவிக்கு வெங்காயத்தோட தக்காளி அதிகமாக சேர்த்தா தான் கிரேவி நல்லாயிருக்கும். ஸோ நம்ம தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இதில் உப்பு போட்டு வதக்குனீங்க அப்படின்னா சீக்கிரமே வதங்கிடும். நம்ம இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் நம்ம வந்து மிளகாத்தூள் வந்து இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு லைட்டாக வந்து இதில் மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இறால் வந்து சேர்த்துக்கணும். ஸோ மிளகாத்தூள் போட்ட உடனே இறால் எடுத்து போடாமல் கொஞ்சம் நல்லா வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர டயத்தில் இறால் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம எல்லா இறாலையுமே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்லேயே உப்பு வந்து தாளிக்கும் போது சேர்த்துட்டோம் வெங்காயம் வதக்கும் போது. ஸோ அதனால் இப்போ நமக்கு உப்பு சேர்க்க வேணாம். அப்படி நீங்கள் சேர்க்கல அப்படின்னா இறால் போட்டுட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லாவே இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு இறால் போட்டவுடனே தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா கொஞ்சம் நேரம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. நான் 1 டம்ளர் தண்ணி வந்து இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வந்து இறால் வேகிற அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நல்லா வந்து இந்த தண்ணி வந்து வற்றி வந்துடும். ஸோ அடுப்பை மீடியம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கிரேவி வந்து நல்லா அதில் வந்து இதாகும். ரொம்ப ஃபுல்லாக வைக்காமல் அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க. இந்த அடுப்பில் ரசம் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ ரசம் வந்து இப்போ வந்து கொதிக்க போகுது. நம்ம ரசத்தையுமே ஆஃப் பண்ணிடலாம் கொதிச்சதுக்கப்புறம். ஸோ இறால் கிரேவியுமே ரெடி ஆயிடுச்சு. இறால் கிரேவியும் நம்ம வந்து ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நல்லாவே இதாகிடுச்சு. கொஞ்சம் கிரேவியாகவே நான் ஆஃப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம ரொம்ப ட்ரை ஆயிரும் நம்ம சகருக்கு சாப்பிடும் போது. அதனால் கொஞ்சம் கிரேவியாக இருக்கும் போதே நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். சோறு வந்து நம்ம ஆல்ரெடி வடித்து வச்சாச்சு. ஸோ ரசம் வச்சு கிரேவி வச்சு சோறு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ சகருக்கு எந்திரிக்கும் போது இறாலையும் மீனையும் நம்ம பொரித்து சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து ஹெவியாக எல்லோரும் பஜ்ஜி வடை எல்லாம் சாப்பிட்டனால இன்றைக்கி டின்னர் வேணான்ட்டாங்க. ஸோ யாருமே டின்னர் வந்து சாப்பிடலை. ஸோ அதனால் எனக்கும் வேலை மிச்சமாயிருச்சு. ஸோ சகருக்கு மட்டும் சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டு கிச்சனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து தூங்க போயிட்டேன். இப்போ எல்லாமே ரெடி பண்ணி கிச்சனையும் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ சகருக்கு எழுந்திரிச்சு மறுபடியும் வேலை ஸ்டார்ட் ஆயிரும். இப்படி தான் நோன்பு டைமிங்கில் என்னோடய வேலை போகும். ஸோ ஃபுல் டேவும் இப்படி தான் போகும். ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.